வணக்கம் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரச்சனைகளுக்கு உண்டான எண்கள் எதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய எண்கள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். இப்போ மனிதனுடைய வாழ்வில் தினசரி ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள், சரிங்களா? அப்போ இந்த எண்களும் அதுபோல் மனிதனுடைய வாழ்வில் நல்லாவே இன்க்ளூடிங் ஆகி தான் போயிட்டுருக்குது. ஒவ்வொரு எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு எண்கள் உள்ள ஏடாகி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த எண்கள் நம்மளுக்கு எந்த மாதிரி வேலைகளை செய்யும், எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் என்பது தான் இந்த வீடியோ போட்டுருக்கு. இதில் 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த இடத்துல இந்த 15 வருதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும், அல்லது ஒரு செல்ஃபோன் எண்ணாக இருக்கட்டும். இப்போ எந்த இடத்துல அந்த 15 அப்படின்ற எண் வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனையை அங்கே கொடுக்கும். இதுவே டோட்டல் 15 வந்துச்சுனாக்கும் அந்த வண்டி வந்த பிறகு அங்கே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த 15ஆம் நம்பர் நம்மளுக்கு எந்த இடம் வருகிறதோ அந்த இடம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம பாஸ்வேர்டு எண்கள் நம்ம இப்போ 1551 போட்டு நம்ம பாஸ்வேர்டு எண்கள் எடுக்கிறோம். அப்போ இந்த பாஸ்வேர்டு எண்கள் ஏடிஎம் பணம் அப்படின்னு எடுக்கும்போது திடீர் எதிர்பாராத செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் அதற்கு தகுந்தாற்போல் நம்ம மாற்றி பலன்களை கூற வேண்டும். இந்த ராஜ நிலையில் எல்லாத்துக்குமே பலன்கள் உண்டு. 1லிருந்து 100 வரைக்குமே பலன்கள் இருக்கிறது. அந்த பலன்களை எந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் நம்ம மாற்றி அதை கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம பலன்களை அறிந்து கூற வேண்டும். இதில் 15 அப்படின்ற எண் இந்த மாதிரி பிரச்சனைகளில் திடீர் செலவுகளையும் திடீர் பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதான் இந்த எண். அப்போ இந்த எண்ணை நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக 46. இந்த 46ஆம் நம்பர் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு செல்ஃபோன் எண்ணாக இருக்கட்டும், அல்லது ஒரு 2 வீலராக இருக்கட்டும், அல்லது ஒரு பெயரில் 46 டோட்டல் அப்படின்னு வந்தாலும் இந்த பெயர் வைத்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்றும் சிறப்பாக இருக்காது. அடுத்த கட்ட வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கவே இருக்காது. எப்படிங்க சார் இருக்குது அப்படின்னா, உடல் ரீதியான பிரச்சனைகளை அங்கே கொண்டு வந்துடும். இந்த 46 அப்படின்னாலே உடல் ரீதியான பிரச்சனைகள் அவசியம் கொண்டு வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதை நாம் பயன்படுத்தின பிறகு இடுப்புக்கு கீழே சில பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். அதிகமாக நம்ம பயன்படுத்திகிட்டே இருந்தோம்னாக்கும் நம்மளுக்கு இடுப்புக்கு கீழே பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்படி இடுப்புக்கு கீழே பிரச்சனைகள்லாம் இல்லைங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உடம்பில் லெஃப்ட் அல்லது ரைட் இந்த மாதிரி பிரச்சனைகளை அங்கே கொண்டு வரும். அப்போ இந்த எண்களை நாம் எந்த இடத்துல நம்ம வச்சுருக்கோம், எந்த இடம் நம்மளுக்கு அங்கே வேலை செய்யுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு வண்டி எண்ணில் முதல்ல 46 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது யார் வந்த பேரில் இருக்குதோ அவருக்கு அங்கே பேசும். அப்போ இரண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஓனருக்கு 46 இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த எண்ணிற்கு இந்த 46 வந்துச்சுனாக்கும் இரண்டாவதாக யார் அதிகமாக ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்கும். அதுபோக உங்களுக்கு ஃபோன் நம்பர், செல்ஃபோன் எண்கள். இந்த செல்ஃபோன் எண்களில் தொழில் ஸ்தானத்தில் 46 அப்படின்ற வந்துச்சுன்னா அங்கே ஒன்றும் அந்த சிறப்பில்லை. தொழிலில் வளர்ச்சி இருக்காது, தொழில் மூலம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இதை நினச்சே இவருக்கு தேவையில்லாத பிரச்சனை உடல் ரீதியாக கொண்டு வந்துடும். அப்போ டோட்டல் 46 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கே பிரச்சனையை கொண்டு வரும். அப்போ இந்த 46 அப்படின்ற எண் எந்தெந்த இடத்துல வருதோ அதை சார்ந்த பிரச்சனைகள் அந்த ஜாதகர் அனுபவித்தே தீர்வார், சரிங்களா? அடுத்ததாக 49. இந்த 49ஆம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இதுவும் அது மாதிரி தான். ஒவ்வொன்றிலையும் எந்த இடத்துல வருதோ அதை சார்ந்த பிரச்சனைகள் அந்த ஜாதகர் அனுபவிப்பார். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இதில் அதிகமான கவலைகள் அதிகமாக இருக்கும். அதுபோக ஹீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இங்கே கொண்டு வந்துடும். ஹீட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இவருக்கு இருக்கும். ப்ரெஷர் கூடும் குறையும், திடீர்னு அவர் டென்ஷன் ஆகுவார். இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக போயிட்டுருக்கும். அதன் ரீதியாக அவர்கள் பிரச்சனையை சந்திப்பார்.
இப்போ 49 அப்படின்னாக்கும் அது எந்த இடம் சார்ந்து வருகிறது. ஒரு ஃபோன் நம்பர் 49 அப்படின்னா அது அந்த ஃபோன் நம்பர் வாங்கின பிறகு அந்த மாதிரி பிரச்சனைகள் அவருக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த 10 நம்பர்லேயும் நம்ம வந்து எந்த நம்பர்கள் அங்கே சிறப்பில்லைன்னு பார்த்து அதை சார்ந்த பிரச்சனைகள் அங்கே வந்து அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி எண்களை நாம் கையில் வச்சுருந்தோம்னாக்கும் அதை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக நம்ம அனுபவித்து கொண்டிருப்பார்கள். அப்போ இந்த நம்பரெல்லாம் இந்த நம்பர்லாம் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு வேறு நம்பரை நம்ம வந்து போட்டுக்கலாம். மற்றபடி பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இதில் நம்பர்களெல்லாம் மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா எடுத்த நம்பரை வந்து பயன்படுத்துறதுக்கு தயங்கி கொண்டே இருக்கிறாங்க. கேட்டால் நான் ஃபோன் பேசிக்கிட்டு தான் சார் இருக்கிறேன். ஃபோன் பேசுகிறது ஓகே, அடுத்ததாக இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்தமான முக்கியமான ஆவணங்களுக்கு, அதாவது வலைதளத்தில் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணணுன்னா மட்டும்தான் கொஞ்சம் வேகமாக அது வேலை செய்யும். ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஃபோன் பண்ணினா மட்டும்தான் அது வேலை செய்யும். இந்த வலைதளத்தில் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டோம்னா அது ரோலிங் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ ஃபேஸ்புக், அடுத்து வாட்ஸ்அப் இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் உங்களுக்கு புது நம்பர்களை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அப்படி செய்யும்போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கு நம்பரை வாங்கி நம்பரை வந்து பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்களே ஒழிய அது ஃபோன் மட்டும்தான் பேசுகிறாங்களே ஒழிய மற்றபடி எதுவுமே அவங்க வந்து செய்கிறதில்லை. இந்த வீடியோவை பார்த்தாவது கொஞ்சம் அதை பயன்படுத்துங்க, அப்போ தான் உங்களுக்கு வேலை செய்யும். சார் எனக்கு இத்தனை நாள் ஆச்சு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க. அவங்கள கேட்டோம்னாக்கா அவங்க புது நம்பரை பயன்படுத்துகிறதே இல்லை சுத்தமாகவே. அப்போ எப்படி அவங்களுக்கு வேலை செய்யும்? நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினா தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஜெயிக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஃபோன் நம்பர் எடுக்கிறதுக்கு குறைந்தபட்சம் அரை மணி நேரம் உங்களுக்கு ஆகும் ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறது. அதையும் நாங்கள் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக 69. இந்த 69 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அதுவும் அதே மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரும். 69 இந்த எண்களை எல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்டு பண்ணிக்கணும். சுத்தமாகவே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிடணும். இப்போ ஒதுக்கி வச்சா தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போக முடியும். இந்த நம்பரை நம்ம கையில் வச்சுருந்தோம்னாக்கும் பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே இருக்கும். அடுத்ததாக 75. இந்த 75 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 2வது ஸ்தானத்தில் ரொம்ப பேர்த்துக்கு வருது. அதாவது தொழில் ஸ்தானம், அதாவது செல்ஃபோன் நம்பரில் 2வதாக வரக்கூடிய அந்த ஸ்தானத்தில் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எந்த ஒரு வேலையை நம்ம செஞ்சோம்னாலும் முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க தடையை ஏற்படுத்துவார். வேண்டாம் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தடையை கொடுக்கக்கூடியதான் இந்த நம்பர். அப்போ இந்த நம்பரை நம்ம வந்து எந்த இடத்துல வருதோ, ஒரு தொழில் ஸ்தானத்தில் வந்தாலும் அங்கேயும் தொழில் அப்படின்றது தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம 100% ரொம்ப எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் போயிடுவோம், கடைசி நேரத்தில் அது வந்து ஃப்ளாப் ஆயிடும். அந்த மாதிரி பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடியதான் இந்த 75. இந்த 75 குழந்தைகள் ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த குழந்தைகள் அப்படின்றது தடைபட்டு கொண்டே இருக்கும். குழந்தைகள் ஸ்தானத்தில் இருந்தாக்கும் குழந்தை பிறப்புக்கு வந்து தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ இந்த எண்களெல்லாம் நம்ம வந்து அறவே ஒதுக்கிட்டு நல்ல நம்பர்களை எடுத்து நம்ம போட்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற ஒரு வேகம் வெறியோடு நம்ம வந்து செஞ்சோம்னாக்கும் இந்த எண்கள் உங்களுக்கு வேலை செய்யும். நம்ம நம்பரை பயன்படுத்தினோம்னா தான் அந்த நம்பர்கள் நமக்கு வேலை செய்யும். நல்ல விஷயங்களை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நம்மளும் அதை சார்ந்து நம்ம வந்து பயணிக்க வேண்டும். இப்போ ஒரு பாதை நம்மளுக்கு தெரியுது அப்படின்னாக்கும் அந்த பாதையில் நம்ம போனோம்னா தான் நல்லாயிருக்கும். இல்லை நான் இந்த பாதையில் நான் போக மாட்டேன், கல் முள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த பக்கம்தான் போவேன்னாக்கும் அதற்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் இந்த நம்பர்னாலெல்லாம் அதெல்லாம் வந்து மாற்றம் கிடச்சிருமா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாமே நம்மளுக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நாமும். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கும் அதற்கு தீர்வு அப்படின்றது இந்த பிரபஞ்சத்திலேருந்தே நம்மளுக்கு கிடைக்கும். அதை சரியான முறையில் நம்ம வந்து எடுக்க வேண்டும். எடுத்து பயன்படுத்தும் போது தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்மளும் ஜெயிக்க முடியும். ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு நோய்க்கு ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இத்தனை நாள் வந்து உங்களுக்கு வந்து அலோபதியில் எல்லா மருந்துமே இருக்குது. கொரோனா அப்படின்னு ஒரு விஷயம் உள்ளே வந்துச்சு, அந்த அலோபதியில் எவ்வளவு செஞ்சாலுமே அங்கே வந்து சரிப்படுத்த முடியலை.
அதற்கு சித்தா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே சித்த வைத்தியத்துக்குள்ளே வந்து இந்த கஷாயத்தை குடித்தா தான் நீங்கள் வந்து க்யூர் ஆவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்தாங்க. அப்போ எல்லாமே வந்து நம்ம வந்து பாரம்பரியத்தை சார்ந்து நம்ம வந்து போக வேண்டும். அலோபதி அப்படின்றது சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறது. ஆனால் சித்தா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க உண்மையிலேயே வந்து நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டில் அதிகப்படியாக அந்த சித்த மூலிகைகள் அற்புதமாக நம்மளுக்கு நிறைந்து இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம வந்து சரியான முறையில் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அப்போ பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படின்னாக்கும் அதற்கு தீர்வு அவசியம் இருக்கிறது. அதை சார்ந்து அதை தேடி கண்டுபிடிச்சி தான் நம்ம வந்து போய் அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும். அதுபோல தான் இந்த எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது எண்களையும் நாம் வந்து கெட்ட எண்களை ஒதுக்கி அகற்றிவிட்டு நல்ல எண்களை நாம் எடுத்து பயன்படுத்தும் போது அடுத்த கட்ட வாழ்வில் நம்மளுக்கு ஒரு வளர்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.